ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உயர் செல்வாக்கு உடையவர்கள் தலைப்பு. நம்மில் வெகு சிலருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அபூர்வமான யோகங்களில் இதுவும் ஒன்று. செல்வாக்கு மிக்க மனிதர்களாக இருப்பாங்க. இந்த செல்வாக்குங்கிறது சொல்வாக்காகவும் இருக்கும், அதிகாரமாகவும் இருக்கும், பொருளாதாரமாகவும் இருக்கும், மிக உயர்ந்த ஸ்தானங்கள் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. மற்றவர்கள் பயந்து மதித்து வணங்கத்தக்க உயரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யார்? கிரகங்கள் தான் தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உயர்வையும் வீழ்ச்சியையோ வளர்ச்சியையோ முன்னேற்றத்தையோ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட கிரகங்களின் வலிமைகளை தாண்டி வீடுகளின் வலிமையினால், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்தான அதிபதிகளின் வலிமையினாலேயே இந்த உயர்ந்த செல்வாக்கை பெறுபவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள். எல்லாருக்கும் இந்த யோகங்கள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. இப்போ இருவேறு கிரகங்களுடைய இணைவுனால் கிடைக்கிற யோகங்கள் ஒரு மாதிரி அப்படின்னா, 2 வீட்டு அதிபதிகள் இணைகிறதுனால கிடைக்கிற யோகம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தில் வலிமை மிகுந்த வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1, 4, 7, 10 என்கின்ற கேந்திரஸ்தானங்கள் தான். கேந்திரம் தான் ஒரு மனிதனுடைய முயற்சியினால் அவன் பெறக்கூடிய அளப்பரிய வெற்றியை குறிக்கக்கூடியது. அதிர்ஷ்டத்தினால நமக்கு வரக்கூடிய யோகங்கள்ங்கிறதெல்லாம் அது தனி. எங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரர், எங்கள் தாத்தா பெரிய கோடீஸ்வரர், எங்கள் குடும்பம் பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பங்கிறதெல்லாம் நாம் சம்பாரித்தது எதுவும் இல்லை. இதெல்லாம் நம்ம அந்த குடும்பத்தில் பிறந்துட்டமேங்கிறதுக்காக கிடைக்கிற யோகங்கள். ஆனால் ஒரு தனி மனிதன் தன்னுடைய உழைப்பினாலும் முயற்சியினாலும் சமயோஜித புத்தியினாலும் விடாமுயற்சியினாலும் பெரும் வெற்றிகளை குறிக்கக்கூடிய வீடுகள் தான் இந்த கேந்திரங்கள். எந்த ஒரு ஜாதகத்திற்கு 1, 4, 7, 10 அதிபதிகள் நால்வரும் கூடி, இது ரொம்ப அபூர்வமாக தான் இருக்கும், ஆனாலும் இல்லாத அமைப்பு கிடையாது. இந்த நால்வரும் கூடி 1, 4, 7, 10 இந்த 4 வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தாங்கன்னால அது உயர் அதிகார வர்க்கம், உயர்ந்த செல்வாக்கு மிக்கவர், அவரால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடியவர். இந்த அமைப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மிடில் ஏஜுக்குள்ளே அவங்களுக்கு கிடச்சிடும். ஒரு 36 வயசுக்கு பிறகு 40 வயசுக்கு உட்பட்ட காலகட்டத்துக்குள்ளேயே அந்த பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. இதில் 4 பேரும் கூடி ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது கோடிகளில் ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். 3 பேர் கூடி மற்றும் ஒருவர் எங்கேயாவது இருந்து பார்த்து கொண்டு இருந்தார்னாலும் இந்த யோகம் ஓரளவுக்கு இருக்கும். இது 75% குறிக்கும். 100% கிடைக்கிறது 4 பேரும் கூடுறது தான். 3 பேர் தான் கூடியிருக்காங்க, ஒருத்தர் வேற ஒரு இடத்துல இருந்தபடி அவங்கள பார்த்துட்ருக்காங்கங்கிற போதும் இது ஓரளவு யோகமான அமைப்பு தான். இருவர் கூடி இருக்கிறதுங்கிறதுலாம் நார்மலாக நிறைய பேருக்கு இருக்குங்கிறதுனால அது ஒரு உயர் அதிகார யோகமாக கணிக்கப்படவில்லை. இந்த 2 விதிகளில் இருக்கணும். 1, 4, 7, 10 அதிபதிகள் நால்வரும் கூடி 1ஆம் இடத்திலோ 4ஆம் இடத்திலோ 7ஆம் இடத்திலோ 10ஆம் இடத்திலோ இருந்துட்டால் அது முழுமையான உயர் அதிகார வர்க்கம். அவங்க வச்சது தான் மனிதர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய சூழலில் இருக்கும். சட்டத்தை இயற்றும் இடத்துல இருப்பாங்க, அல்லது அந்த இயற்ற மனிதர்களுக்கு பின்புலமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான பீப்புள்ஸை உருவாக்குற யோகத்தில் இதுவும் ஒன்று. 3 பேர் தான் கூடியிருக்காங்க, ஒருத்தர் கூடலை, ஆனால் வேற ஒரு இடத்துல இருந்தபடி பார்க்குறார். இப்போ 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி 3 பேருமே கூடி 10ஆம் வீட்டில் பவர்ஃபுல்லாக உட்காந்து லக்னாதிபதி 4ஆம் இடத்துல உட்கார்ந்தபடி அவங்கள பார்த்துட்ருக்காரா? இதுவும் அந்த வகை அமைப்பு தான். புரிஞ்சிடுச்சுங்களா? ஸோ 1, 4, 7, 10ங்கிற இந்த கேந்திரஸ்தானங்களில் அவ்வளோ பவர்ஃபுல்லான விஷயங்கள், தொடர்ச்சியாக ஒரு மனிதன் முன்னுக்கு போகக்கூடிய விஷயங்கள் ஒளிந்திருக்கின்றன. நீங்கள் ஒரு மேச லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் மற்றும் சனி இந்த 4 பேரும் கூடணும். செவ்வாய், சந்திரன், சுக்கிரன், சனி 4 பேரும் கூடணும். இது மேச லக்னம், கடக லக்னம், துலா லக்னம், மகர லக்னம் இந்த 4க்குமே பொருந்தும். சரலக்கணங்கள் 4க்கும் இந்த 4 பேர் தான் கேந்திராதிபதிகள். மேச லக்னத்துக்கு செவ்வாய், கடக லக்னத்துக்கு சந்திரன், துலா லக்னத்துக்கு சுக்கிரன், மகர லக்னத்துக்கு சனி. ஸோ இப்போ இந்த 4 பேரும் கூடுறது இந்த 4 லக்னங்களுக்கும் உயர் அதிகார யோகத்தை தரக்கூடியது. இந்த 4 பேரும் கூடி ஒன்று மேசத்திலோ அல்லது கடகத்திலோ அல்லது துலாத்திலோ அல்லது மகரத்திலோ இருக்க வேண்டும். இது கண்டிஷன். புரிஞ்சிச்சிங்களா? 4 பேர் கூடணும்.
இந்த 4 பேர் இந்த 4 இடங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். குறைந்தபட்சம் 3 பேர் கூடுவது. இப்போ செவ்வாய், சனி, சுக்கிரன் 3 பேரும் கூடியிருக்காங்க. 4 கூடைய சந்திரன் மட்டும் கூடலை. ஆனால் சந்திரன் 4ஆம் இடத்துலேயே ஆட்சி. செவ்வாய், சனி, சுக்கிரன் 3 பேரும் 10ஆம் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட 75% யோகம்தான். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதனால் இந்த யோகம் பெருமளவு வெற்றிகளை தந்து விடுவதில்லை அப்படிங்கிறதை நீங்கள் மறுக்க முடியாது. 4 பேர் 4 இடத்துல இருக்காங்க சார், ஆனால் ஒருத்தர் கனெக்ஷன் இருக்குங்கிறதெல்லாம் அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுத்துறது இல்லை. ஸோ இது மேசம், கடகம், துலாம் மற்றும் மகர லக்னத்துக்கு வரும். இப்போ அடுத்த ஸ்திர லக்னங்கள்னு சொல்லக்கூடிய நிலைத்த லக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம் மற்றும் கும்பம். இதுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி, சிம்மத்துக்கு சூரியன் அதிபதி, விருச்சிகத்துக்கு செவ்வாய் அதிபதி, கும்பத்துக்கு சனி அதிபதி. இதில் சுக்கிரனும் சூரியனும் அடிக்கடி இணைந்த நிலையிலே இருப்பாங்க. ஸ்திர லக்கணங்கள் 4ஆன இதுக்கு இவங்க 4 பேரும் ஒன்றா கூடி ஒரு வீட்டில் உட்கார்றது. புரியுதுங்களா? ரிஷபத்திலோ, சிம்மத்திலோ, விருச்சிகத்திலோ அல்லது கும்பத்திலோ அமர வேண்டியது அவசியம். இதுலேயும் 3 பேர் கூடி இன்னொருத்தர் வேறு இடத்துல இருக்கும்போது இந்த உயர் அதிகார யோகிதைகள் கிடைக்கப்பெறும். இதில் உபய லக்ன ஜாதகங்களுக்கு 4 பேரும் வேறு வேறு ஆளுகளே இல்லை. நீங்கள் ஒரு சரலக்கணத்துக்கும் ஸ்திர லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா 4 பேரும் வேறு வேறு ஆளுகளாக வருவாங்க. ஒரு சரலக்கணத்துக்கு 4 பேரும் வேறு ஆளாக வருவாங்க. சரலக்கணங்கள் பூராத்துக்கும் பாருங்கள், செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் மற்றும் சனி வருவாங்க. ஸ்திர லக்கணங்களுக்கு பூரா பார்த்திங்கன்னா சூரியன், சுக்கிரன், செவ்வாய் மற்றும் சனின்னு வந்துடுவாங்க. ஆனால் உபய லக்கணங்களுக்கு இந்த யோகங்கள் மறுக்கப்படுகிறது. உபய லக்கணங்களுக்கு இந்த யோகங்கள் ஏன் மறுக்கப்படுதுன்னா, இவங்களுக்கு 4 பேர் 4 ஆளாக இருக்க மாட்டாங்க, மொத்தமே 2 ஆளாக தான் இருப்பாங்க. 1ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதினு எடுத்துக்கிட்டால் புதனும் குருவும் தான் இந்த 4 லக்னங்களுக்குமே வருவாங்க. ஸோ அப்போ இவர்களுடைய ஜாதகம், உபய லக்ன ஜாதகர்களுக்கு இந்த அதிகாரம் மிக்க அமைப்புக்கு வரணுங்கிற போது இவர்களுக்கான விதிகளில் தர்ம கர்மாதிபதி யோகமும் சேர்ந்து இந்த 1, 4, 7, 10ஆம் அதிபதிகளோடு இருக்கும்போது அந்த அமைப்பு ஏற்படுகிறது. இப்போ உதாரணமாக ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு குருவும் புதனும் இணைந்த நிலையில் 1, 4, 7, 10 இருந்தாலும் சனி அங்கே தொடர்பு கொள்ளணும் 9ஆம் அதிபதிங்கிற முறையில். கன்னி லக்ன ஜாதகத்திற்கு குருவும் புதனும் இணைந்திருக்கும் நிலையில் சுக்கிரன் இங்கே தொடர்பு கொள்ள வேண்டியதிருக்கும். தனுர் லக்ன ஜாதகத்திற்கு குருவும் புதனும் இணைந்து 1, 4, 7, 10 இருக்கிற நிலையில் சூரியன் அங்கே தொடர்பு கொள்ள வேண்டியதிருக்கும். அவர் பவர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதிருக்கும். மீன லக்ன ஜாதகத்திற்கு 1, 4, 7, 10 கூடிய குருவும் புதனும் 1, 4, 7, 10 இணைந்திருக்கும் நிலையில் செவ்வாய் அங்கே வலிமையாக தொடர்பு கொள்ள வேண்டியதிருக்கும். புரிஞ்சிருச்சிங்களா? ஸோ இப்போ தான் அவங்களுக்கு அந்த உயர் அதிகார யோகங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வரும். ஸோ 4 பேரும் இணைந்த நிலையில் 1, 4, 7, 10 அமர்ந்த ஜாதகம் கோடியில் ஒருத்தர் தான். அந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக அதிகாரம் தேடி வரும். உயர் அதிகாரம், உயர் வளர்ச்சி, ஆணையிடும் தகுதி, உயர் அதிகாரம் படைத்தவர்களுக்கு பின்புலமாக இருப்பது, செல்வாக்கு, சொல்வாக்கு, மதிப்புமிக்க மனிதராக உலா வருவது, இந்த அமைப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே கிடச்சிடும். சரலக்கணத்தில் இருக்கிறவங்களுக்கு இது 4 வேறு விதமான கிரக இணைவுகளை உள்ளடக்கியதாக செயல்படும். ஒரு கடகலக்ன ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனும் சுக்கிரனும் செவ்வாயும் சனியும் பவர்ஃபுல்லான 4 கிரகங்கள் இணைகிறது. அதில் பவர்ஃபுல்லான வீடுகள், இந்த 4 வீடுகள் எங்கேயாவது ஒரு இடத்துல அமர்றது. அதே மாதிரி அது துலா லக்னத்துக்கு பொருந்தி வரும், மகர லக்னத்துக்கும் பொருந்தி வரும், மேச லக்னத்துக்குமே பொருந்தி வரும். ஒரு துலா லக்ன ஜாதகத்திற்கு 10ஆம் வீட்டில் சந்திரன், அந்த இடத்துலையே செவ்வாய் திக்பலம், நீச்சம் மற்றும் நீச்சபங்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் உட்கார்ந்துடுறாரு. அங்கேயே சுக்கிரன். இப்போ இந்த 3 கிரகங்களுடைய இணைவு இந்த இடத்துக்கு வந்துடுது. 4வது கேந்திரத்துக்கு அதிபதியான சனி பகவான் இவர்களோடு இல்லை, ஆனால் அவர் துலாத்தில் உச்ச வலிமையோடு உட்காந்துட்ருக்கார். அப்போ தன் 10ஆம் பார்வையால் அந்த 10ஆம் வீட்டோட கனெக்ட் ஆகிடுறார். இதுவும் ஒரு வலிமையான ஜாதக அமைப்பு. புரிஞ்சிச்சிங்களா? ஸோ நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 1, 4, 7, 10ஆம் அதிபதிகளை கவனத்தில் கொள்ளுங்கள். இவர்களின் தொடர்பு இந்த 4 வீடுகளுக்குள் எங்கேனும் நிகழ்ந்திருந்தால் மிக அற்புதமான அதிகாரம் மிக்க, சொல்வாக்கு மிக்க, செல்வாக்கு மிக்க மனிதர்களாக நீங்கள் உருவாக போகிறீர்கள் என்பது திண்ணம். உபய லக்கணத்தில் ஒருவேளை நீங்கள் பிறந்திருந்தால் 9ஆம் அதிபதியினுடைய கனெக்டிவிட்டி இதில் ஏற்பட வேண்டும் என்கின்ற விதியை மறந்து விடாதீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.